ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ்கோமில் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஆன்லைனில் வந்து பட்டர்ஃப்ளை 3 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாக்ஸ் வந்து முதல்ல இந்த மாதிரி தான் வந்திருந்தது. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறலாம். இதனோட விலை பார்த்திங்கன்னா 2999 ரூபா. நான் ஆர்டர் பண்ணுறப்ப எனக்கு வந்து 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என்னோட பழைய ஸ்டவ் பார்த்திங்கன்னா 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். அந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த ஸ்டவ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. எல்லா பக்கமுமே தெர்மாக்கோல் வச்சுருந்தாங்க. இந்த 3 பர்னருக்கு மேலேயுமே வந்து தெர்மாக்கோல் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி 2 சைடு கார்னர்லேயுமே பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அங்கேயுமே வந்து தெர்மாக்கோல் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் இருந்தது. நம்ம இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருந்தது. பிளாக் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டவ்வுக்கு மேலே வந்து ரைட் சைடு கார்னரில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து 1 இயருக்கான வாரண்டி கார்டும் வந்து கொடுத்துருந்தாங்க பட்டர்ஃப்ளைலேருந்து. 1 இயருக்குள்ளே ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நம்ம அங்கே கொடுத்து சரி பண்ணிக்கிறலாம். இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் தான். இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் ஸ்டவ் தான். இப்போ நம்ம இந்த ரிப்பனை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த பிளாக் கலரில் ரெட் கலரில் பட்டர்ஃப்ளைன்னு எழுதியிருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மாதிரி இதோட கிளாஸ் பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் தான். இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருந்தது. பர்னர் வந்து அது மாதிரி பிராஸ் பர்னர் தான் கொடுத்துருந்தாங்க. 2 பக்கமும் வந்து பெரிய பர்னர் கொடுத்துருந்தாங்க. நடுவில் வந்து ஸ்மால் பர்னர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. கீழே இருக்கிற சில்வர் ட்ரே பார்த்திங்கன்னா அதுலேயே அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பால் பொங்கிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுலேயே வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வைக்க முடியாது. அதுக்கப்புறமா வந்து ஆன் ஆஃப் பட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சிம், அப்புறம் மேலே வந்து ஆன், அப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆஃப், இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வுக்கு பேக் சைடில் வந்து சிலிண்டரோட ஓஸ் கனெக்ட் பண்ணுற நாசில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிலிண்டர் வந்து ரைட் சைட்லேயும் வச்சுக்கலாம், பேக் சைட்லேயும் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து லெஃப்ட் சைட்லேயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்து 1 மாதமாக வந்து இந்த ஸ்டவ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே வரலை. ரொம்ப நல்லாயிருக்கு. பாத்திரம் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வச்சு சமைக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2 சைடுமே வந்து நல்ல பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பாத்திரமாக வச்சுருக்கேன். ஆனால் இடையிலையுமே பார்த்திங்கன்னா கேப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ்கோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.